ஒரு ஸ்டோரி எழுதி அண்ட் இது வரைக்கும் அந்த டைனோசர் படங்கள்லயே அதிகமான டைனோசரை ஒரே படத்துல காட்டின படம் இந்த படமா தான் இருக்கும். அண்ட் விஷுவல் டெல்லிங்கா வந்து டயலாக்ஸே இல்லாம நிறைய சீன்ஸை வந்து ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டைனோசர்ஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிற ரெண்டு வித்தியாசமான பாலினத்தை இவங்க வந்து விஷுவல் பண்ணி காட்டின விதமா இருக்கட்டும், அந்த ரெண்டுக்கும் எழுதின கேரக்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாளா லேகா இருந்த அந்த டைனோசர் படங்களுக்குன்னே உரித்தான அந்த ஒரு ஹாரர் எலிமெண்ட்டை நல்லாவே புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. 1968ல நடந்த வியட்நாம் வார் பேஸா வச்சுக்கிட்டு அதுல டைனோசரை கொண்டு வந்த விதமா இருக்கட்டும், அந்த இந்த இடத்துல எப்படி டைனோசர் வந்துச்சு அப்படின்னு டைனோசருக்கான ஒரு பேக் ஸ்டோரி எழுதின விதமா இருக்கட்டும், அது என்னதான் வந்து இந்த படத்துல பாக்குறதுக்கு புதுசா இருந்தாலும் நிறைய படங்கள்ல அடிச்சு தவச்ச டெம்ப்ளேட் தான் அந்த ஒரு பேக் ஸ்டோரி. அண்ட் முக்கியமா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ராவா R-rated உரித்தான எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இந்த படத்துல வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டைனோசர்ஸை இவ்வளவு கொடூரமா எந்த படத்துலயுமே வந்து காட்டினது இல்லைன்னே